ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேனாசோனிக் கம்பெனி வந்து அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமிங் பேர் தான் வந்து பேனாசோனிக் ராட்டி சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து யாருக்காக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி வந்து பிஇ பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் வந்து எவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் என்க்ளோஸ் பண்ணணும், யாரெல்லாம் முதல்ல இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இன்ஜினியரிங் இந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பேனாசோனிக் அப்படிங்கிற கம்பெனியை நீங்க ஒன் டைமா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பேனாசோனிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைவேட் ஒரு கார்பரேட் கம்பெனியும் சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய ஆனுவல் டர்ன் ஓவர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாக வந்து ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஇ பிடெக் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுல இருந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது இந்த ப்ரொவைட் பண்றது வந்து பேனாசோனிக் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். ஸ்காலர்ஷிப் டைப் வந்து உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மார்க் +2ல உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்றதுக்கான டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபண்ட் எவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 70,250 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் 4 இயர்க்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 70,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்பா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படி 4 வருஷம் ஆகும். 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு செய்து ஒவ்வொரு இயர்க்கா வந்து 70,000 ரூபாய் அப்படிங்கிற ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து பிஇ பிடெக் ஸ்டூடெண்டா இருக்கணும். அதுவுமே வந்து ஐஐடியில் நீங்க வந்து அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடியில் நீங்க ஏதாச்சும் ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட்ல ஆஃப் டெக்னாலஜியில் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கணும். அதுவும் வந்து 2024 டு 25 இந்த இயர்ல தான் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து +2 எக்ஸாமினேஷன்ல வந்து 75% மேல வந்து மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ளிகண்டோடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது 8 லேக்ஸுக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் டு பேன் இந்தியா ஸ்டூடெண்ட், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாகுபட்சம் இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், இந்த கம்யூனிட்டியில இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓப்பன் டு பேன் இந்தியா, அதாவது இந்தியாவில் நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா நீங்க ஐஐடியில் வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த 2024 டு 25 பேட்ச் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது 2024 டு 25 இந்த இயர்ல தான் நீங்க வந்து இப்போ கரண்ட் பேட்சா வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. சில்ட்ரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயி, அதாவது படி டு ஸ்டடி அப்படிங்கிற இந்த போர்ட்டல் மூலியமா இவங்க பேரண்ட் வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா எம்ப்ளாயா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அண்ட் வந்து பேனாசோனிக் கம்பெனிலையும் உங்களோட பேரண்ட் வந்து எம்ப்ளாயா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இதுக்கு வந்து தாராளமா வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. preference will be given candidates belong with personal, அதாவது அதான் பிடபிள்யூடி, personal with disability, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து யாருக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பே பண்ணிருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்படி பே பண்ணிருக்கவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும், அதாவது அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுக்குற மாதிரி இருக்கும்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் 2023 டு 24 அப்படிங்கிற இந்த இயர்ல நீங்க வந்து +2 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஏதாச்சும் வந்து ஒரு கவர்மெண்டோடைய ஐடி ப்ரூஃப்ங்கிறது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அட்மிஷன் லெட்டர், நீங்க வந்து ஐஐடியில் அட்மிஷன் போட்டதுக்கான லெட்டர் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இன் அப்ளிகண்ட், ஸ்டூடெண்டோடைய பேங்க் பாஸ்புக் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒண்ணு நீங்க வந்து இன்கம் ப்ரூஃப் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்கம் டாக்ஸ் ஐடிஆர் வந்து உங்க பேரண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப் இது ரிலேட்டட் ஏதாச்சும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க இன்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகண்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிற ஒரு போட்டோ வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி ஸ்கேன் காப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அகாடமிக் மெரிட் அண்ட் ஃபினான்சியல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க.
இது வந்து இருக்கிறதே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். பட் Panasonic கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளை லிங்க் என்ன பண்ணிருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம ஐஐடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஐஐடியில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.